உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கர்பலா சிந்திய கண்ணீர் துளிகள் காலம் கடந்தும் காயவில்லை என்று ஒரு அழகான கவிஞர் அற்புதமாக தன்னுடைய கவிதை வரிகளை கண்ணீரோடு நனைத்து எழுதியிருக்கிறார். கர்பலாவை பற்றி தெரிவதற்கு முன்னால் பெருமானாரின் வளர்ப்பிலே வளர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய பிள்ளைகள் எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டார்கள் என்பதையும் கண்முன்னே கொண்டு வருகிற போதுதான் அவர்களின் இழப்பை இந்த சமூகம் எவ்வளவு தூரமாக பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பது குறித்த அக்கறை நமக்கு ஏற்படும். நல்ல குணங்கள் என்று 360 இருக்கிறது என்றால் 360ஐயும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் அன்பு மகளுக்கு கொடுத்து, ஒரு மனிதன் உருவாக வேண்டுமானால் 4 சிறப்பு தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த 4 தன்மைகளையும் நிறைவாக பெற்றவர்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எல்லா குணங்களையும் எல்லா தன்மைகளையும் மொத்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலிருந்தும் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்தும் நிரம்ப பெற்ற அந்த பிள்ளை வரலாறுகளை தொடுகிற போதுதான் தெரிகிறது, ஹலால் ஹராமை அவர்களை போன்று பேணியவர்கள் இல்லை. சிறு வயதிலேயே ஹலால் ஹராம் சதக்காவினுடைய பொருள் உள்ளே சென்று விடாமல் தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயதில் 7 வயதிலிருந்தே ஹராம் ஹலாலை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள். நம்முடைய பிள்ளைகளையும் கொஞ்சம் மனதிலே வைத்து நாம் எண்ணி பார்க்கிறோம். ஹலால் ஹராமை பற்றி 7 வயதிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுகிறார்கள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிறது என்று. ஈருலக சக்கரவர்த்தி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் பேரப்பிள்ளைகளை சாப்பிடாமல் இருக்கிற பிள்ளைகளை பார்க்க சென்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், அம்மா ஃபாத்திமா, பிள்ளைகள் சாப்பிடவில்லை என்று கேள்விப்பட்டேன், என்ன நிலை என்று கேட்கிற போது, ஆமா வாப்பா, என் வீட்டில் எதுவுமே இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்க, பசியால் அழுது கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். பெருமானார் பிள்ளைகளை தேடி செல்லுகிறார்கள். ஆடு மேய்க்கிற இடையன் குறுக்கே வருகிறார். ஆடு மேய்க்கிற இடையரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பிள்ளைகளை பார்த்தீரா என்று கேட்கிறார்கள். ஆம் பார்த்தேன், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்டு 3 நாள் ஆனது என்று அழுது கொண்டே செல்லுகிறார்கள். அவர்கள் அழுவதை பார்த்து நான் இறக்கப்பட்டு என் ஆற்றிலிருந்து வேகமாக பானை கறந்து தம்பி ஹுசைன் ரலியல்லாஹுவிடத்திலே கொடுத்தேன். அவர் வாய்வரை கொண்டு சென்று விட்டார். அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். ஆடு மேய்க்கிற இடையர் சொல்லுகிறார், அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டார். இடையர் சொல்லுகிறார், பெருமானாரை பார்த்து நான் அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு விடத்திலே சொன்னேன், பசியோடு இருக்கிறார், குடிக்கட்டுமே என்று சொல்ல ஹசன் ரலியல்லாஹு என்னை பார்த்து கேட்டார்கள், உன் எஜமான் ஆட்டிலே பால் கறக்க உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று கேட்டார்கள். நான் அனுமதி கொடுக்கவில்லை என்றேன். அனுமதி கொடுக்கவில்லை என்றால் உனக்கே ஹலால் இல்லை, பிறகு எப்படி எங்களுக்கு ஹலால் ஆகும் என்று கையிலே வந்த பாலை திரும்ப கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். பெருமானார் தேடி செல்லுகிறார்கள். பேரித்தமர அடியிலே படுத்திருக்கிறார்கள். 2 பேர்களையும் 2 மடியிலே போட்டுக்கொண்டு, தம்பி பேரித்தம்பழங்கள் எல்லாம் கீழே கிடக்கிறது, எடுத்து சாப்பிட்டு இருக்கலாமே என்று கேட்கிற போது, இது சதக்காவின் மரம், சதக்காவின் பொருள்களை சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீர்கள். 2 பேர்களையும் அணைத்து வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்களே பெருமானார், ஃபுஸ்தியா ஃபாத்திமா, குழந்தை வளர்ப்பதில் ஜெயித்து விட்டாய் அம்மா ஃபாத்திமா. ஹலால் ஹராமை சிறு வயதிலேயே கொடுத்து பேணுதலோடு வளர்த்து யார் யாரையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து, யார் யாருக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து, அல்லாஹு அக்பர், ஏராளமான பாடங்களை அந்த வீட்டிலே சிறு வயதிலேயே படித்த பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. வீட்டிலே பந்தி நடக்கிறது, பணிப்பெண் பரிமாறுகிற போது சால்னா கொட்டி விடுகிறது. பணியாளர் சால்னாவை கொட்டி விட்டால் கோபம் வரும் இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அப்படி கோபத்தோடு பார்க்க
ஒரு வசனத்தை தான் ஓதினார்கள் நல்லவர்கள். ஆஃபீன் அனின் நாஸ், மக்களை மன்னிக்கிற காலிமீனல் கைல், அவர்கள் கோபத்தை எல்லாம் அடக்கிக் கொள்வார்கள் என்ற வசனத்தை ஓத வந்த கோபம் ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு அடங்கி போகிறது. லேசா சிரிச்ச ஒண்ணு ஆஃபீன் அனின் நாஸ், அடக்குவதோடு மட்டுமல்லாமல் செய்த தவறையும் மன்னித்து விடுவார்கள். இதை கேட்ட உன்ன ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, நீ இன்றிலிருந்து எனக்கு அடிமை இல்லை உரிமை என்றார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இது போன்ற உபகாரிகளைத்தான் நேசிக்கிறான். அப்ப எவ்வளவு அற்புதமான மன்னிக்கும் குணம் படைத்தவர்களாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வாழ்நாளில் வாழ்ந்தார்கள். இந்த ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகள் பூமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஹசன் ரலியல்லாஹுவும் ஹுசைன் ரலியல்லாஹுவும் ஆக உயர்வாக கண்ணியமாக மதிக்கப்படுவார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோளிலே பயணித்தவர்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு பெருமானாரின் தோளிலே பயணித்தவர்கள். நான் எப்படி அவர்களின் மீது நேசம் கொள்ளாமல் இருப்பது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பேசுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இப்படியும் எழுதுவார்கள், பெருமானார் ரெண்டு தோல்ல, ஒரு தோல்ல ஹசன் ஒரு தோல்ல ஹுசைன் ரலியல்லாஹுவை வைத்துக் கொண்டு வருகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு, என்ன நாயகமே, ரோட்ல நாம என்னைக்காவது நம்ம பிள்ளைகளை தோல்ல வச்சுட்டு போயிருக்கிறோமா? பெருமானார் பேர பிள்ளைகளை தோளில் வைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், என்ன நாயகமே தோளிலே பயணிக்கிறார்கள்? நாமல் ராக்கிப் நாமல் மர்கூப். பெருமானார் சொன்னார்கள், இந்த வாகனமும் நல்ல வாகனம், வாகனத்திலே பயணிப்பவர்களும் நல்லவர்கள், சென்ற குழந்தைகள். அபூபக்கர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவால் மதிக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுவால் அன்றைக்கு மதிக்கப்பட்டவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா. வஹீயை எழுதக்கூடிய ஆற்றலை படைத்தவர்கள், குர்ஆனை ஒன்று சேர்க்கிற பொறுப்பை எடுத்தவர்கள். ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு கீழே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். ஒட்டகத்திலிருந்து கீழே குதித்து விடுகிறார்கள். குதித்து இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் மேலே ஏற்றி உட்கார வைக்கிறாங்க ஒட்டகத்தில். ரெண்டு பேரும் கேட்டாங்க, வயசுல கூடினவங்க நீங்க நடந்து வர்றீங்க, நாங்க மேல உட்கார்ந்து இருக்கிறோமே. சொன்னார்கள், ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அஹ்ல பைத் இப்படித்தான் மதிக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அஹ்ல பைத்துகளை இப்படித்தான் உயர்வாக்கி பார்க்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவங்க கையை கொடுங்கன்னு கேட்டாங்களாம். ரெண்டு பேரும் கையை கொடுத்தாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா இவனுடைய கையை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு கையை கொடுங்கன்னு ரெண்டு பேரும் கேட்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு கொடுத்த உடனே ஸைத் ரலியல்லாஹு முத்தமிடுகிறார்கள். ரெண்டு பேருமே ஹசன் ரலியல்லாஹு முத்தமிட்டார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு முத்தமிட்டார்கள். ஏன் கையை ஏன் முத்தமிடுறீங்கன்னு ஸைத் ரலியல்லாஹு கேட்டாங்களாம். இல்லை, எங்க நானா அஹ்ல இல்ம் கல்வியாளர்களை இப்படித்தான் மதிக்க சொல்லி இருக்கிறார்கள், கல்வியாளர்களுக்கு முத்தமிட்டு மதிக்க சொல்லி இருக்கிறார்கள். இப்ப எவ்வளவு அந்யோன்யமாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மரியாதையோடு நடத்தப்பட்ட காலம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவோடு தான் நட்பு வைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருந்தார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹுவினுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹுவினுடைய நண்பர்கள் யார்? நண்பர்களை கூட வரையறை செய்து இவர்களோடு தான் பழக வேண்டும் என்று பழக்கியவர்கள் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்று அவர்களின் வரலாறு பேசுகிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவை மார்பிலை போட்டு வளர்த்தவர்கள் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா. ஒரு பிரச்சனையும் வருகிறது, பேசிக்கொண்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து சொல்கிறார்கள், மாசம் அரசாங்கத்தில் இருந்து வயது வந்தவர்களுக்கு மகானா மாத சம்பளம் செல்லும். அதுல ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு 1000 திர்ஹம் செல்லுகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹுவுக்கு 500 திர்ஹம் போகிறது. மகன் வந்து அத்தாட்ட கேட்கிறாரு, வாப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரு வயதை சார்ந்தவர்கள், ஒரு வயதாக இருக்கிற போது அவர்களுக்கு 1000 என்கிறீர்கள், எங்களுக்கு 500 என்கிறீர்கள், என்ன நியாயம்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ வேறு மகனே. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபிகள் எல்லாம் யஸீதுக்கு பையத்து செய்து கொடுக்காமல் மதீனாவிலிருந்து மக்கா திரும்புகிறார்கள். இந்த மக்காவிலே இருக்கிற நேரத்திலே தான் உக்பாவிடத்திலிருந்து
மர்வான் பின் ஹக்கம் இடத்தில் இருந்து யசீதுக்கு பையத்து செய்து கொடுத்தாக வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகன் யசீதுக்கு பையத்து கொடுத்தே செய்தே தீர வேண்டும் என்று கட்டளை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை எங்கள் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூஃபாவில் இருந்து 18,000 கடிதங்கள் வருகிறது. நீங்க எங்க ஊருக்கு வந்துருங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்துருங்க, நீங்க எங்க ஊருக்கு வந்துருங்க என்று 18,000 கடிதங்கள் வருகிறது. இந்த கடிதங்களை பார்த்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்கு பார்த்தால் மதீனாவிலிருந்து நெருக்கடி வருகிறது, அங்கு பார்த்தால் அழைப்பு வருகிறது, அதனால் கூஃபாவுக்கு சென்று விடலாம் என்று எண்ணி புறப்பட தயாராகிறார்கள். அல்லாஹு அக்பர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா முகத்தை பார்த்தே அறிகுறி சொல்லுகிற இல்முல் ஃபராசாவை பெற்றிருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த ஆலோசனையாக இருந்தாலும் அப்பாஸ் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அலி ரலியல்லாஹுவிடத்தில் உண்டு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவிடத்தில் உண்டு. முஆவியா ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் பெரும் பிரச்சனை. ஒரு யூதன் வந்தான், முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது சிறந்த வார்த்தைகள் எதுன்னு கேட்டான். இந்த உலகத்தையே இந்த வாட்டிலுக்குள் நிரப்பிக்கொடு என்றான். முஆவியா ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை, கூப்பிடுங்க இப்னு அப்பாஸ் என்றாங்க. என்னமோ கேட்கிறார், சொல்லுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தார்கள். முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது சிறந்த வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் முடித்தாங்க. இந்த உலகத்தையே பாட்டிலில் நிரப்ப வேண்டும். வஹலக்னா மினல் மா குல்ல ஷைஇன் ஹை, எல்லாத்தையும் இந்த தண்ணீரில் இருந்து தான் படைத்திருக்கிறோம், தண்ணியை நிரப்புட்டாங்க. யூதன் இஸ்லாத்தில் இணைகிறான். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹுவை பார்த்தவுடன் சொல்லுகிறார்கள், முகம் பார்த்து சொல்லுகிறார்கள், ஷஹாதத்தின் அடையாளம் முகத்தில் தெரிகிறது, என் அன்பு சகோதரா நீங்கள் செல்ல வேண்டாம். மரணத்தின் அறிகுறி உங்கள் முகத்தில் தெரிகிறது, வேண்டாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறானே. புறப்படுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா முதலில் மதீனாவில் பிறந்த குழந்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியில் வைத்து முதலில் பேர் வைக்கப்பட்ட குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு என் அருமை சகோதரா செல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா முன்வைத்த காலை நபிமார்களின் குடும்பம் பின் வைப்பதில்லையே. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா புறப்படுகிறார்கள். இவர்கள் புறப்பாட்டுக்கு முன்னால் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹுவை அனுப்பி வைக்கிறார்கள். கூஃபாவின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் தாமதமாக வருகிறோம், நீங்கள் முன்னால் சென்று உள்ள நிலவரத்தை அறிந்து எனக்கு கடிதம் எழுதுங்கள். முஸ்லிம் இப்னு உகைல் கூஃபாவுக்கு செல்கிறார்கள். அமோக வரவேற்பு, அமோக வரவேற்பு. எல்லோரும் வரவேற்கிறார்கள். அமோகமான வரவேற்பை பார்த்து, அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா ஹுசைன் ரலியல்லாஹுவை வருவதற்கு கடிதம் எழுதுகிறார்கள். இவங்களும் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியிலே ஃபர்ஸதக் ஸஅஸா ரலியல்லாஹு தஆலாவினுடைய பேரன் ஃபர்ஸதக்கினுடைய கவிதைகள் இன்றைக்கும் அரபு மதரசாக்களில் மட்டுமல்ல யூனிவர்சிட்டிகளில் பாடமாக இருக்கிறது. ஃபர்ஸதக்கு நிகராக கவிதை எழுதுகிற கவிஞர் இல்லை. பெருமானாருக்கு ஆக நெருக்கமாக இருந்த ஸஅஸா ரலியல்லாஹு தஆலாவினுடைய பேரன். யார் அந்த ஸஅஸா? கைஸ் பின் சாத் பெருமானாரை பார்க்க வருகிறார். நாயகத்தின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்டு விட்டு தேம்பி தேம்பி அழுகிறார். பெருமானாரின் கரத்தை பிடித்து ஈமான் கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறார். நாயகத்திற்கு ஒரு பழக்கம், தன் தோழர் அழுதால் தானும் அழுது விடுவார்கள். பெருமானார் சேர்ந்து அழுகிறாங்க. அழுது முடிச்சதுக்கு பின்னாடி கைஸ் பின் சாதிடத்தில் கேட்கிறார்கள், அழுததற்கான காரணம் என்ன? கைஸ் பின் சாத் சொல்லுகிறார், அரபுலகத்திலேயே ஆக கொடுமைக்காரன் நான் தான். எனக்கு குழந்தை பிறந்துச்சு, 6 மாச புள்ள, அழகான பெண் பிள்ளை. அரபுகள் இயற்கையில் அழகானவர்கள். நான் என் பிள்ளையை எடுத்து வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரம் அழகா, என் பிள்ளை அழகான்னு பார்ப்பேன். நட்சத்திரம் என் பிள்ளைக்கு முன்னால் தோற்று போகும். 14ஆம் நிலவு, வானத்தை அலங்கரிக்கிற ஒற்றை நிலவு பௌர்ணமி அழகா, என் பிள்ளை அழகா என்று பார்ப்பேன். என் பிள்ளையின் அழகுக்கு முன்னால் பௌர்ணமி தோற்று போகும். அவ்வளவு பேரழகு. என் பிள்ளைக்கு 1 வயதை தாண்டுகிற போது
என் பிள்ளை எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க, ஆனா என் பிள்ளை அபத்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. 2 வயதை கடக்கிற போது என் தேவைகளை எல்லாம் என் பிள்ளை செய்யும். அவ்வளவு ஆற்றல் நிறைந்த பிள்ளை. 3 வயதை கடக்கிற போது என் பிள்ளையை அழைத்து சென்றேன். மனைவியிடத்தில் கூட சொல்லவில்லை. பாலைவனத்திற்கு அழைத்து சென்று குழியை வெட்டினோம். நானும் வெட்டினேன், பிள்ளையும் தோண்டியது. பிள்ளை தன் மீது இருக்கிற தூசியை கூட பார்க்காமல் என் மீது இருக்கிற தூசியை தட்டியது. குழியை தோண்டியதற்கு பிறகு உள்ளே இறங்கு என்றேன். பிள்ளை விளையாடத்தான் என்று நினைத்து உள்ளே இறங்கியது. உள்ளே வைத்து என் பிள்ளைக்கு உயிரோடு உள்ளே படுக்க வைத்து மண்ணை தள்ளுகிற போது யாபத்தி 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 என்ற அலறிய அலறல் இன்னும் என் காதில் ஒலிக்கிறது. நாயகமே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? உயிரோடு கொன்ற பாவி, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். மக்காவின் அனைத்து வீதிகளுக்குள்ளும் செல்லுங்கள். யாராவது பெண் பிள்ளைகளை புதைப்பதாக இருந்தால் காசு கொடுக்கிறேன் என்று சொல்லி காசு கொடுத்து வாங்குங்கள். பெண் பிள்ளைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெருமானாரின் காலத்திலேயே 94 பெண் பிள்ளைகளை வளர்த்தவர் சாசா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பேர புள்ள ஃபர்ஸதக் ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி கூஃபாவாசிகள் என்னை அழைத்திருக்கிறார்கள், கூஃபாவாசிகளின் அழைப்பை ஏற்று செல்லுகிறேன். அல் கூஃபி லா யூஃபி, கூஃபாவாசிகள் எல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் செல்லுகிறீர்கள்? வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா செல்லுகிறார்கள். இதற்கு இடையில் யஸீதிடத்திலிருந்து தாரிக் இப்னு ஜியாத், பஸ்ராவின் கவர்னர் தாரிக் இப்னு ஜியாதுக்கு கடிதம் செல்லுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய படைகளோடு வருகிறார்கள். ஏறத்தாழ 300 பேர் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. படைகளோடு வருகிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், யஸீதுக்கு பையத்து செய்து தர வேண்டும் என்று கூறுங்கள். தாரிக் இப்னு ஜியாத் படையை அனுப்புகிறார். தாரிக் பின் ஜியாத் படையை அனுப்புகிறார். ஹுர் இப்னு யஸீதின் தலைமையில் 1000 பேர்கள் செல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இதற்கு இடையிலே முஸ்லிம் இப்னு உகைல் அங்கு வந்திருப்பதை அறிந்த தாரிக் இப்னு ஜியாத் முஸ்லிம் இப்னு உகைலை கொலை செய்ய வேண்டும் என்று பிடிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் வீட்டில் ரகசியமாக ஒளிந்திருக்கிறார்கள். உணவுக்காக சென்று காட்டிக் கொடுக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். சலாம் சொல்லி உள்ள போகல. தாரிக் இப்னு ஜியாதின் அரண்மனைக்குள் சலாம் சொல்லி செல்லாததால் ஏன் எனக்கு சலாம் சொல்லவில்லை? தாரிக் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு ஈமான் உள்ளத்தில் நிரப்பமாக பெற்றவர்கள் இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு தான் கொலை செய்ய வேண்டும் என்று, அஹ்ல பைத்தை கொன்று குவிக்க வேண்டும் என்று, அஹ்ல பைத்தோடு போர் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சலாம் சொல்வதில்லை. சலாம் சொல்லவில்லை என்றால் வித்தியாசமான மரணத்தை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒரு காலத்திலும் மரணத்தை கண்டு பயந்தவர்கள் இல்லை. கோட்டைக்கு மேலே சென்று முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அங்கிருந்து உருட்டி கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த செய்தி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹுவின் காதுக்கு வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா திரும்பலாம் என்று நினைக்கிறார்கள். மோசடி செய்து விட்டார்களே, திரும்பலாம். ஆனா முஸ்லிம் இப்னு உகைலினுடைய பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் கொன்றவர்களை பழி தீர்க்க வேண்டும், சென்றே தீர வேண்டும் என்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா முன் வைத்த காலை பின் வைக்க வேண்டாம் என்று புறப்படுகிறார்கள். இப்பொழுதுதான் ஹுர் இப்னு யஸீதின் தலைமையில் வந்த 1000 பேர்களும் ஒன்று சேர்ந்து 300 பேர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா குத்பா கொடுக்கிறார்கள், உரை நிகழ்த்துகிறார்கள். என் அன்பு தோழர்களே, என்னோடு சேர்ந்து 300 பேர்கள் வந்திருக்கிறீர்கள். ஆனால் இவர்களுக்கு நோக்கம், தாரிக் இப்னு ஜியாதுக்கு நோக்கம் நீங்கள் எல்லாம் இல்லை, நான் தான். அதனால் என்னோடு சேர்ந்து வந்தவர்கள் எல்லாம் புறப்பட்டு விடுங்கள். எல்லாம் புறப்பட்டாச்சு. 72 பேர்கள் மட்டும், 30 ஃபுர்ஷுகள் குதிரை வீரர்கள், 40 கால்நடையாக வந்தவர்கள், 72 பேர் தான். பாக்கி எல்லாத்தையும் புறப்பட சொல்லிட்டாங்க. இவர்களுக்கு நோக்கம் நாங்கள் தான், புறப்படுகிறோம். ஹுர் இப்னு யஸீதின் தலைமையில் 1000 பேர்கள் சுற்றி வளைக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுவார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3 விஷயம்: எங்களை மதீனாவுக்கு விட்டு விடுங்கள், அல்லது யஸீதிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், அல்லது இந்த பூமி விசாலமானது, விசாலமான பூமியில் எங்களை நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்குவதற்கு இடமளியுங்கள். இந்த 3இல் ஏதாவது ஒரு சென்று செய்தே தீர வேண்டும் என்று சொல்ல 3க்குமே வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த செய்தியை
சாத் பின் உமர் மூலமாக தாரிக் இப்னு யஸீதுக்கு அனுப்ப, தாரிக் இப்னு யஸீத் அம்ர் இப்னு துல்ஜௌஷன் என்ற கயவனின் படையில் 4000 பேர்களை சேர்த்து அனுப்புகிறார். துல்ஜௌஷனும் சேர்ந்து வருகிறான். 4000 பேர், 72 பேர்களை எதிர்ப்பதற்காக 4000 பேர்கள். ஏற்கனவே ஹுர் இப்னு யஸீதின் தலைமையில் 1000 பேர்கள் இருக்கிறார்கள். 5000 பேர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர பிள்ளைகளுக்கு தண்ணீர் கொடுக்க தடுக்கிறார்கள். தண்ணீர் கொடுக்க எந்த இடத்திலே தங்கலாம்? ஒவ்வொரு இடமாக காட்டப்படுகிறது. இங்கு தங்குகிறீர்களா? ஹுசைன் ரலியல்லாஹு தான் முடிவு செய்கிறார்கள். கர்புன் வ பலாஉன், சோதனைகளும் கஷ்டமும் நிறைந்த இந்த இடத்தில் தங்குவோம், இறைவன் கூலியை அதிகமாக வழங்குவான் என்று அந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். முற்றுகையிடப்படுகிறது. பிற 9 முஹர்ரம் பிறை 9 வரலாறு நீண்டு சொல்கிறது, சுருங்கமாக சொல்லுகிறேன். பேச்சுவார்த்தைக்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அழைக்கிறார்கள். ஆனால் அம்ர் இப்னு துல்ஜௌஷன் பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறான். இவன் மறுப்பதை பார்த்த ஹுர் இப்னு யஸீத் 1000 வீரர்களோடு வந்தாரே ஹுர், அந்த ஹுர் இப்னு யஸீத் துல்ஜௌஷனை பார்த்து சொல்லுகிறான், நீ யாரோடு மோதுகிறாய்? நான் ஹுசைன் ரலியல்லாஹுவின் அணியில் இணைய போகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மடியில் வைத்து பேசிய பிள்ளை. அந்த நாவிலிருந்து ரப்பே நீ பார்த்துக்கொள், அஹ்லுபைத்துகளை, நாயகத்தின் குடும்பத்தார்களை, சமூகத்திற்கு நல்லதை மட்டும் நினைப்பவர்களை, கொலை செய்ய நினைப்பவர்களை நீ பார்த்துக்கொள். இந்த துவா அரிசிக்கு சென்று வேகமாக இறங்கியது. அவன் சென்று கொண்டிருந்த குதிரையே கீழே தள்ளியது, கால் ஜீனத்திலே மாட்டியது, பாறைகளில் தலையடித்து இறந்து போனான். இப்னு அவ்ஷஜா. இதற்கு பிறகும் துல்ஜௌஷனின் வேகம் குறையவில்லை. மறுநாள் போருக்கு தயாராக வேண்டும். 72 பேர் இருக்கிறாங்க. போருக்கு 5000 பேர் 72 பேர்களை அழிப்பதற்காக. இவங்க கையில் எதுவுமே இல்லை. ஆஷூராவுடைய தினத்தை, ஜுமாவுடைய தினத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறான். நாயகத்தினுடைய குடும்பத்துக்கு தினங்களிலேயே உயர்ந்த தினம் ஆஷூரா இல்லையா? எல்லா நபிமார்களுக்கும் நலவை நாடிய தினம் ஆஷூரா. நிறைய சொல்லலாம். அந்த ஆஷூரா தினத்திலே ஒவ்வொருவராக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 18 பேர் ரசூலுடைய நேரடி குடும்பத்தார்கள். 18 பேர். பெரிய துல்ம் என்னன்னா, அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய பிள்ளைகளில் 7 பேர். அதுல அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மகனார் அலி அக்பர், அலி ரலியல்லாஹுவினுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய மகனார் அலி அக்பர். உலகத்துல யாரும் இப்படி சொல்ல முடியாது. தகப்பனாரிடத்திலே வந்து சொல்லுகிறார், நீங்கள் மரணமாவதை என் கண்களால் பார்க்க முடியாது வாப்பா, அதனால் நான் செல்லுகிறேன் போருக்கு. பெருமானாரின் மடியில் வளர்ந்தவர்கள் நீங்கள். நாம தகப்பனார் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு முன்னாடி நான் போயிடணும். மகன் சொல்லுகிறார், அலி அக்பர் சொல்லுகிறார், உங்கள் மரணத்தை என்னால் பார்க்க முடியாது வாப்பா, அதனால் நான் செல்லுகிறேன். எதிரிகளோடு வீரவேகமாக போர் செய்கிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். ரானா 12 வயசு. ரானா போருக்கு வருகிறார், எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். கடைசியில் அம்பு பாய்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியில் வந்து சரிகிறார். மடியில் வந்து சரிகிற போது ரானா சொன்ன வார்த்தை, ஹுசைன் ரலியல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறார், என் பெரிய தந்தையே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் உயிர் இருக்கிற வரை நான் கேடயமாக இருந்து, என் உயிர் இருக்கிற வரை நான் கேடயமாக இருந்து உங்களை காக்கிற பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சரிந்தவர் மீண்டும் எழுகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை நோக்கி வந்த அம்பு கூடாரத்திற்குள் கொண்டு செல்கிறார்கள். இதை பார்த்த பதட்டத்தில் சகோதரி ஜைனப் வெளியே வருகிறார்கள். இந்த நேரத்திலும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, பெண்கள் எந்த நேரத்திலும் ஹிஜாபை விட்டு வெளியே வரக்கூடாது என்று தன்னுடைய சகோதரிக்கு அறிவுரை கூறி உள்ளே அனுப்புகிறார்கள். அன்று ஒரு குழந்தை தன் மனைவிக்கு பிறக்கிறது. அன்று ஒரு குழந்தை, நிறைமாத கர்ப்பிணியை போருக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது, கையில் எடுக்கிறார்கள், அப்துல்லா என்று பேர் வைக்கிறார்கள். பேர் வைத்து முடித்தவுடன் ஒரு அம்பு உள்ளே வந்தது, அப்துல்லாவின் நெஞ்சில் ஏறுகிறது. இப்பொழுதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள், ரப்பே என் தியாகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் தியாகத்தை போன்றில்லையா?
என் தியாகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒட்டகத்தின் தியாகத்தை போன்றில்லையா? ரப்பே என்னை கபூல் செய்து கொள். ஸைனுல் ஆபிதீன் அலி அஸ்கர் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலாவை தவிர அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அவங்கள தவிர பாக்கி எல்லாம் போயாச்சு. கடைசியில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்கவர்கள் பெருமானாரோடு வளர்ந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பயணத்தில் இருக்கிறார்கள். அன்று நோன்பு வைத்திருக்கிறார்கள். அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ் வீச்சிலே அவர்களுக்கு நிகரில்லை. 5000 பேர்கள் சேர்ந்து வாழ் வீசுகிற போது அல்லாஹு அக்பர், இவர்களை கொல்ல யாருக்கு மனம் வரும்? மாலிக் பின் சினான் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய தலையில் அம்பை எறிகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு மயக்கமுற்று விடுகிறார்கள். 12 அம்புகள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவின் மீது பாய்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய தலையை மாலிக் பின் சினான் அறுத்து தாரிக் இப்னு யஸீத் அரண்மனைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறது பஸ்ராவிற்கு. இதை பார்த்த தாரிக் இப்னு யஸீத், தாரிக் பின் ஜியாத் தன்னுடைய கையில் இருந்த களியை வைத்து தடியை வைத்து ஹுசைன் ரலியல்லாஹுவின் உதட்டிலே தடவ பார்த்து கொண்டிருந்த ஸைத் ரலியல்லாஹு தஆலா ஆத்திரம் தாங்காமல், என்ன தாரிக், நான் பெருமானாரை பார்த்திருக்கிறேன். தண்ணீர் இல்லாத பஞ்சகாலத்தில் நானா எனக்கு தண்ணீர் என்று கேட்கிற போது நாயகம் தன் உமிழ் நீரை தன் நாவை நீட்டி நீர் கொடுத்தவர்கள். பெருமானார் தன் உதடோடு அவர்களின் உதட்டை சேர்த்தவர்கள். அவர்களின் உதட்டில் களியால் தொடுகிறாயா? கயவனே, உன் களியை எடுத்து விடு. தாரிக் இப்னு யஸீத் ஸைதையும் கொலை செய்கிறார். ஸைத் ரலியல்லாஹுவை கொலை செய்கிறார். வரலாறு பேசுகிறது. அதற்கு பிறகு இந்த செய்தி கிடைக்கிறது, யஸீதுக்கு கிடைக்கிறது. நான் கொலை செய்ய சொல்லவில்லையே, பிடித்துத்தானே வர சொன்னேன், ஏன் கொலை செய்தீர்கள் என்ற வருத்த செய்தியை வெளியிட்டார். அல்லாஹு அக்பர். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவினுடைய உடல் கொடுக்க வேண்டும். மரணத்திலேயே உயர்ந்த மரணம். பயணத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷஹாதத்தை கொடுப்பது அதைவிட சிறப்பல்லவா? குர்ஆனோடு நோன்போடு ரப்புல் ஆலமீனையும் கண்மணி நாயகத்தையும் சந்திக்க சென்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழியில் வாழ்ந்து வளர்ந்து சிறந்து ஓங்க நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.